உலகநாயகன் கமல்ஹாசன் மணிரத்னம் 33 வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க படம் தான் தக் லைஃப். இந்த படத்துக்காக வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருக்குது. இந்நிலையில் தான் துல்கர் சல்மான் வந்து படத்துலேருந்து விலகிறதாகவும் அதுக்கு பதிலாக சிம்பு நடிக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கால்ஷீட் இஷ்யூஸ்னால ஜெயம் ரவியும் இப்போ வெளியில் போகிறாரு. அதற்கு பதிலாக அரவிந்த் சாமி உள்ளே வராரு அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. இந்நிலையில் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் தமிழ்நாட்டில் முடிஞ்சுட்டு செகண்ட் ஸ்கெடியூல் செர்பியாவில் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் செர்பியாவில் கமல்ஹாசனோட போர்ஷன்ஸ் எதுவுமே இன்னும் ஷூட்டிங் பண்ணப்படல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இங்கே லோக்கலில் இப்போ இந்த மக்களவை தேர்தலுக்காக வந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்நிலையில் அங்கே எப்படியாவது வந்து அந்த ஷூட்டிங் தள்ளி போகாமல் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவினர் முயற்சிக்கிட்டு வராங்க. இருந்தாலும் தக் லைஃப் ரொம்ப தள்ளி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் அவர்கள் எப்போவுமே ஒரு படத்தில் வந்து அவருடைய தலையீடு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துலையும் கமல்ஹாசனுடைய தலையீடு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சும் அடிபடுது. என்ன இருந்தாலும் கமல்ஹாசன் ஒரு படத்தில் ரொம்பவே தலையிடுறாரு அப்படின்னா அந்த படம் நல்லா வரணுன்றதுக்காக தான் தலையிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள் பெரிதுமே எதிர்பார்ப்பில் இருக்காங்க. தமிழ் சினிமாவில் ரென் படத்தின் மூலமாக அறிமுகமானவங்க தான் நடிகை மீரா ஜாஸ்மின். அதுக்கப்புறம் சண்டைக்கோழி படத்தில் அவங்களுடைய புகழ் உச்சத்தில் போச்சு. அதே மாதிரி விஜயோடைய புதிய கீதை இன்னும் நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க. இந்நிலையில் மீரா ஜாஸ்மின் சினிமா விட்டு ஒதுங்கி ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. இப்போது அவங்களுடைய தந்தையார் காலமானார். அதனால் வந்து மலையாள திரையுலகமும் சரி தமிழ் திரையுலகமும் சரி அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. வயது மூப்பு காரணமாக அவருடைய அப்பாவான ஜோசப் பிலிப் வந்து 83 வயசு அவர் இறந்திருக்கார். இயக்குனர் மகிழ் திருமேனியோடைய இயக்கத்தில் அஜித் நடிச்சுக்கிட்டு இருக்க படம் தான் விடாமுயற்சி. இந்த படம் வந்து அசர்பைஜானில் நடக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸ்கெடியூலில் அப்பப்போக்கு கேப்பிட்டு தான் நடிப்பாங்க. இந்நிலையில் படத்தில் அஜித் அவர்கள் பண்ணுற ஒரு ஸ்டன் சீனு வந்து அவருடைய பிஆர்ஓவான சுரேஷ் சந்திரா இன்ஸ்டாகிராம் பேஜில் வெளியிட்டார். இப்போது அது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாகவும் ட்ரெண்டிங்காகவுமே போய்கிட்டு இருக்கு. அந்த காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் சேசிங் சீன், அஜித் பக்கத்தில் வந்து ஆரோ வந்துட்டு கட்டி போட்டு இருக்காங்க. அப்போது அந்த கார் சேசிங் சீனில் 3 விதமான காட்சிகள் காட்டப்படுது. முதல்ல வந்து ஒரு கோப்ரோ கேமரா மாதிரி உள்ளே வச்சுட்டு அதில் வந்து அஜித் கவுந்து விழுகிற மாதிரி ஒரு ஷாட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரோன் கேமராவில் வந்து லாங் ஷாட்டில் வந்து ஒருத்தவங்க கவுந்து விழுகிற மாதிரியான ஒரு ஷாட்டு. மூணாவது வந்துட்டு அந்த கார் பின்னாடி ஒரு கேமரா போகிற மாதிரியான ஒரு ஷாட்டு லாங்கில் வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 3 வீடியோமே ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கார் கவுந்து விழுந்த அடுத்த செகண்ட் படக்குழுவினர் இம்மீடியட்டாக ஓடுற காட்சியும் வெளியாகிருக்கு. இந்த ஸ்டன் சீனுக்கு வந்து அஜித் ரசிகர்கள் வந்து ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க தலை அப்படின்னு கீழே கமெண்ட்ஸும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து எங்கள் தலைக்கு தில்ல பார்த்தில அப்படின்லாம் கமெண்ட்டும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஆடுகளம் படத்தின் மூலமாக அறிமுகமானவங்க தான் நடிகை தாப்சி பன்னு. அதுக்கப்புறம் இப்போது சமீபத்தில் ஷாருக்கான் கூட டங்கி படத்தில் நடித்து நல்ல பேர் வாங்கியிருந்தாங்க. இவங்க 10 வருஷமாக பேட்மிண்டன் பயிற்சியாளரான மத்தியாஸ் போயிங்க வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது சமீபத்தில் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இவ்வளோ இருவருக்கும் திருமணமும் விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில் அவங்க மேரேஜில் நடந்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் லீக் ஆகிருக்கு. இது வைரலாகவும் போய்கிட்டு இருக்கு. இதனால் தாப்சி பன்னு ரொம்ப அப்செட்டே ஆகிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த வெட்டிங்கை வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு மற்றும் ரிலேட்டிவ்ஸ்க்கு முள்ள மட்டும்தான் நடந்த ஒரு விஷயம். எப்படி இவ்வளோ தூரத்துக்கு லீக் அவுட் ஆச்சு அப்படிங்கிறது தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இசையமைப்பாளர், பாடலாசிரியர், நடிகர்னு பன்முகத்தன்மை கொண்டவர் தான் நடிகர் ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள். அவருக்கு வந்து வாரம் ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். போன வாரம் ரிபல் ரிலீஸ் ஆச்சு. இந்த வாரம் கல்வன் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த கல்வன் படத்தை பற்றி ஜிவி பிரகாஷ் சொல்லும்போது இது வந்து ஆக்ஷன் அட்வென்ச்சர், அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நகைச்சுவையும் தூக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது காடுகளின் பின்னணியில் சொல்லப்படுற ஒரு கதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படத்தோடைய டைரக்டர் வந்துட்டு பேசிக்காக ஒரு கேமராமேன். அதனால் அவருக்கு வந்து காட்சிப்படுத்தும் விதம் வந்து ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே அழகாக இருந்துச்சு. அதனால தான் இதில் நடிக்க ஒப்புக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் இதனுடைய தயாரிப்பாளரான ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி டில்லி பாபு என்ன சொல்றாருன்னா, நாங்கள் எப்போவுமே தனித்துவமான கதைகளுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அந்த மாதிரி தனித்துவமிக்க ஒரு கதை தான் இந்த கல்வன். இது மக்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே ஜெய்சங்கர் அவர்களை தான் வந்து வெள்ளிக்கிழமை நாயகன் சொல்லுவாங்க. ஏன்னா வாரம் அவருக்கு மட்டும்தான் ஒரு படம் ரிலீஸ் ஆகும். இந்நிலையில் ஜிவி பிரகாஷ் அவர்களுக்குமே வந்து போன வாரம் ரிபல், இந்த வாரம் கல்வன், அடுத்த வாரம் டியர்னு வரிசையாக படம் ரிலீஸ் ஆகிறதுனால இவர் அடுத்த வெள்ளிக்கிழமை ஹீரோ ஆகிடுவாரோ அப்படின்னு ரசிகர்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.